அமெரிக்காவினுடைய பீரங்கிகள் டச் நாட்டில் இருக்குது. டச்சில் இருந்து நேராக எங்கே போக போகுது அப்படின்னு பார்த்தா நேட்டோவில் இருக்கக்கூடிய பல நாடுகள் இல்லாட்டி நேட்டோ மெம்பரில் இருக்கக்கூடிய பல நாடுகளுக்கு போக போகுதான். இதை என்ரோட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற செய்தி இன்னைக்கு பரவலாக சோஷியல் மீடியாவில் பகிரப்பட்டு வருது. காரணம் இருக்குது, ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில் விண்டருக்கு பிறகு பீரங்கிகளுடைய ஒரு யுத்தம் நடக்கலாம். அதுக்காக உக்ரைனுக்கு தேவையான பீரங்கிகள் உக்ரைன் கிட்டவே இருக்கக்கூடிய நேட்டோ நாடுகளுக்கு பல நாடுகளும் அனுப்பி வைக்கலாம். சப்போஸ் ஏதாவது தேவை வந்துச்சுன்னா உக்ரைன் அந்த நாடுகளிடமிருந்து பீரங்கிகளை இறக்குமதி செய்யும். இதுதான் ஒரு பிளான். ஸோ இந்த பிளான் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு தான் அமெரிக்காவும் அவங்களுடைய டேங்கை இப்போ டச் அதன் வழியாக நேட்டோ ஃப்ரண்ட்லைனுக்கு அனுப்பி விடுவதாக செய்திகள் கூறுகின்றன. இதே மாதிரி இன்னும் பல செய்திகள். நான் உங்கள் விக்கி, இது உங்கள் தமிழ் விதை. ஷார்ட்டாக கொஞ்சம் செய்திகள். நம்ம எல்லாருக்குமே ஒரு பேஷன் இருக்கும். இந்த பேஷன் அப்படிங்கிறத நம்ம ஏன் ஃபாலோ பண்ணணும்? அப்படி ஃபாலோ பண்ணுறதுனால அதை எப்படி நம்ம அடைய முடியும்? அடைவதால் நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றம். இதை ஒரு ஆள் சொல்லி நம்ம கேட்டுட்டோம்னா செமையாக அந்த பேஷன், நமக்கான பேஷன் நம்ம தேடி போகலாம். அப்படிப்பட்ட ஒரு ஆடியோ புக் தான் ஹவு டு ஃபாலோ யுவர் பேஷன் என்கிற ஆடியோ புக். இதை குக் எஃப்எம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆடியோ புக்கை நீங்கள் கேட்கணும்னா குக் எஃப்எம் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அப்படி டவுன்லோட் பண்ண பிறகு 50% டிஸ்கவுண்ட் கிடைப்பதற்காக நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய கோட் விதை 50 அப்படிங்கிறது தான். ஸோ விதை 50 கூப்பன் கோடை யூஸ் பண்ணி 50% டிஸ்கவுண்ட் வாங்கி தமிழ் ஆடியோ புக் சம்மரி, இன்னும் பல லாங்குவேஜில் ஆடியோ புக் சம்மரி எல்லாமே நீங்கள் கேட்கலாம். குக் எஃப்எம் காண்டாக்ட் பண்ணுறதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கேளுங்க மனதுக்கு பிடித்ததை. முதல் செய்தியே ரஷ்யா உக்ரைன் போர் சம்மந்தமாக இருந்துச்சுல, இப்போ மறுபடியும் அதே தான். கனடா அரசாங்கம் அமெரிக்காட்ட இருந்து சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல்ஸை வாங்க போகிறாங்க. கனடா எதுக்கு சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் அமெரிக்காட்டேருந்து வாங்குறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துச்சுன்னா, இது கனடா அரசாங்கத்துக்காக கிடையாது. இதாட்டி கனடாவை பாதுகாப்பதற்கோ கனடாவினுடைய எல்லையில் வைப்பதற்கோ கிடையாது. நேரடியாக இதை வாங்கி யாருக்கு கொடுக்க போகிறாங்களாம்? உக்ரைனுக்கு கொடுக்க போகிறாங்களாம். ஸோ கனடா அரசாங்கம் பணம் கொடுத்து அமெரிக்காட்டிலிருந்து சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் வாங்கி அதை அப்படியே உக்ரைனுக்கு கொடுக்கறது கனடா பேரில் தான் ஏறும். அதே நேரத்தில் அமெரிக்காவுக்கு ஆயுதத்தையும் சேல் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஆயுத சேல்ஸ் அப்படிங்கிறதும் ரொம்ப பெரிய அளவில் நடந்துட்டு இருக்கு. இந்த ரஷ்யா உக்ரைன் போர் தொடங்கினதிலிருந்து நிறைய நாடுகள் உக்ரைனுக்கு உதவுகிறோம் அப்படின்னு சொன்னாலும் அவங்களுடைய இன்வென்ட்ரியில் அவங்களுடைய ஸ்டாக்ல இருந்த பழைய ஆயுதங்கள் எல்லாத்தையுமே எங்கே ஏற்றுமதி பண்ணிட்டாங்க? உக்ரைனுக்கு ஏற்றுமதி பண்ணிட்டாங்க. இனிமே உக்ரைனுக்கு ஏற்றுமதி பண்ணனால நம்ம புது ஆயுதங்கள் எல்லாமே உருவாக்கணும், நம்ம பட்ஜெட்டில் இவ்வளோ ரூபாய் எக்ஸ்ட்ராவா அப்படின்னு சொல்லி அவங்க பட்ஜெட்டில் புதுசாக அமௌண்ட்டை சேர்ப்பாங்க. நாங்கள் உக்ரைனுக்கு இவ்வளோ உதவிகள் செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு பெயர் கிடைக்கும். உக்ரைன் எங்களுக்கு இவ்வளோ கடன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களும் என்ன செய்வாங்க? கடன் பத்திரத்திலும் கையெழுத்து போட வேண்டியதாக இருக்கும். இது எல்லாமே ஒரு பெரிய வேர்ல்டு வார் 2லேருந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிற உலக அரசியல் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக ரஷ்யாவினுடைய புட்டின் அவர்கள் அங்கே ரஷ்யாவினுடைய இன்டர்னலாக ஒரு மீட்டிங் நடத்தியதாகவும் அந்த மீட்டிங்கில் ரஷ்யாவினுடைய புட்டின் அவர்களுக்கு ஆதரவு அப்படிங்கிறது பெரிய அளவில் சரிந்து வருவதாகவும் செய்திகள் கூறுகிறது. ஸோ இந்த ஆதரவு சரிகிறது அப்படிங்கிறத வெஸ்டர்ன் மீடியா சொல்லும்போது இல்லை அவங்களுடைய தலைப்புச் செய்தியாக பார்க்கும்போது ஒரு சில சந்தேகங்கள் நமக்கும் வந்துட்டு தான் இருக்கு. அதனால இந்த செய்தியில சந்தேகமா நீங்க கொஞ்சம் விஷயங்களை பார்த்தா போதும். இது உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் கிடையாது. ஈஸ்டர்ன் உக்ரைன்ல இப்ப மிகப்பெரிய அளவு தாக்குதல் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சோலிடர் அப்படிங்கிற இடத்துல தான் தாக்குதல் நடந்துட்டு இருக்கு. அது பாக்முத் பகுதியிலிருந்து ஒரு 15 கிலோமீட்டர் அப்பால் இருக்கக்கூடிய ஒரு பகுதி அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். அந்த இடத்த இப்போ வேக்னர் குரூப் டோட்டலா அவங்களுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டாங்க. இதன் பிறகு வேக்னர் குரூப்பாக இருக்கட்டும் இல்லாட்டி அங்கே இருக்கக்கூடிய சேச்சன் ஆர்மியாக இருக்கட்டும் ரஷ்யாவினுடைய படைகளாக இருக்கட்டும் இவங்க 3 பேருமே சேர்ந்து எதை தான் அட்டாக் பண்ணுவாங்க? பாக்முத் பகுதியை ஆல்ரெடி அட்டாக் பண்ணி வச்சிருக்காங்க. சீக்கிரமாக பாக்முத் பகுதியை பிடித்த பிறகு அங்கே இருக்கக்கூடிய லாஜிஸ்டிக்ஸுக்கு தேவையான வழித்தடங்கள் எல்லாமே ரஷ்யாவுக்கு ஆதரவாக மாற்றப்படும். அது மட்டும் கிடைச்சிருச்சுன்னா, பாக்முத் பகுதி மட்டும் கிடைச்சிருச்சுன்னா கண்டிப்பாக ரஷ்யாவுக்கு அது ஒரு பெரிய ஆடட் அட்வான்டேஜாக மாறும். உக்ரைனுக்கு பெரும் பின்னடைவாக மாறிவிடும். அடுத்ததாக ஈரான் தான். ஆன்டி ஹிஜாப் ப்ரொட்டஸ்ட் அப்படிங்கிறது ஈரானில் பெரிய அளவில் நடந்துட்டு இருந்துச்சுன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும். நிறைய பேரை கைது பண்ணாங்க. கைது பண்ண கொஞ்சம் பேரை மரண தண்டனை கொடுத்தாங்க. இப்படி மரண தண்டனை கொடுத்த நபர்களுடைய உடலை கிரெயினில் தூக்கி அப்படியே போட்டுறாங்களாம். நடு ஒரு சந்தை இருந்துச்சுன்னா சந்தைக்கு நடுவில். ஸோ இந்த மாதிரி போட்டு மக்களை பயம் காட்டுறாங்க. யாரும் போராட வரக்கூடாது, போராட வந்தால் இப்படி உங்களுக்கு மரண தண்டனை கொடுத்து அவங்களை என்ன செஞ்சுருவோம், இப்படி நடு ரோட்டில் தொங்க போட்டுருவோண்டா அப்படின்னு சொல்லி காண்பிக்கிறாங்களாம். இந்த மாதிரியும் போராட்டத்தை அடக்குவதற்கான முயற்சியில் ஈரான் அரசாங்கம் ஈடுபட்டு வருவதாகவும் செய்திகள் கூறுகிறது. இதில் உண்மைத்தன்மை இருக்குது. ஏன்னா நிறைய நேரத்தில் ஈரான் பல நாடுகளை குற்றம் சுமத்தினாலும் அவங்க ப்ரொட்டஸ்ட் போராடினாங்க அப்படிங்கிற ஒரே ஒரு பெயருக்காக மரண தண்டனை கொடுக்கிறது அப்படிங்கிறது அங்கே இருந்துட்டு தான் இருக்குது. ஸோ இது நடந்ததற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அடுத்ததாக மக்கிவ்கா அப்படிங்கிற இடத்துல நடந்த தாக்குதல் தான் உக்ரைனுடைய மிகப்பெரிய தாக்குதலாகவும் ரஷ்யாவினுடைய பெரிய இழப்பாகவும் இந்த மக்கிவ்கா இடம் பார்க்கப்பட்டது. உக்ரைன் அங்கே இருக்கக்கூடிய ரஷ்யாவினுடைய ராணுவ வீரர்களுடைய மொபைல் ஃபோன்லேருந்து வந்த சிக்னலை கேப்சர் பண்ணி அதன் வழியாக ஒரு மிசைல் அனுப்பி அந்த மிசைல் அட்டாக்ல 600க்கும் மேற்பட்ட ரஷ்யாவினுடைய ராணுவ வீரர்களை கொன்றுவிட்டோம் அப்படின்னு சொல்லி உக்ரைன் அரசாங்கம் அறிவித்திருந்தார்கள். அப்போ ரஷ்யா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இல்லை 89 ராணுவ வீரர்கள் தான் உயிரிழந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க.
பட் மக்கீவ்கால இருந்து ஒரு பெரிய கண்டெய்னரில் நிறைய பாடிஸ், ரஷ்யாவினுடைய ராணுவ வீரர்களுடைய உடல்கள் அப்படிங்கிறது ஏற்றி செல்லப்பட்டதாக செய்திகள் கூறுகின்றன. வார் கேம் சிமுலேஷன் அப்படிங்கிற ஒரு சிமுலேஷன் எப்பவுமே இருக்குங்க, எல்லா நாடுகளுமே செஞ்சு பார்ப்பாங்க. அந்த வார் கேம் சிமுலேஷனில் எந்த வருடம் எப்படி யுத்தம் நடக்க போகுது, எவ்வளவு படைகள் இருக்காங்க, இப்போ அந்த நாட்டில் இப்போ வேறொரு நாடு இன்னொரு நாடு அட்டாக் பண்ண போகுதுன்னா அந்த நாட்டில் என்னென்ன படைகள் இருக்கு, அதுக்கான ஓப்பன் சோர்ஸ் இன்டெலிஜென்ஸ்லாம் வச்சு இந்த வார் கேம் சிமுலேஷன் அப்படிங்கிறத நடத்தி பார்ப்பாங்க. இப்படி ஒரு வார் கேம் சிமுலேஷன் அப்படிங்கிறது சீனா வர்சஸ் தைவான், இரண்டு நாடுகளுக்கும் யுத்தம் நடந்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிறதுக்கான சிமுலேஷன் நடத்தி பார்க்கப்பட்டிருக்கிறது. அதில் கடைசி கட்டத்தில் சீனா தோற்றுவிடும் அப்படின்னும், ஆனால் பெரிய அளவு இழப்புகள் ஜப்பான், அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கும் இருக்கும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ வார் கேம் சிமுலேஷனில் சீனா தோற்றிருக்கிறது அப்படிங்கிற ஒரு செய்தி இன்னைக்கு சீனாவில் மட்டும் கிடையாது, சோஷியல் மீடியாலையும் பகிரப்பட்டு அதனுடைய ஸ்க்ரீன்ஷாட்ஸ், எந்தெந்த மிசைல்ஸ் யார் யார் யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்கான பல டீட்டெயில்ஸை இந்த வார் கேம் சிமுலேஷன் நடத்தினவங்க வெளியில் விட்டுருக்காங்க. பிரான்ஸ் ரொம்ப நாட்களுக்கு பிறகு, சொல்லப்போனால் கிட்டத்தட்ட ஒரு 4 வருடங்களுக்கு பிறகு அவங்க படையில் ரஃபேல் விமானம் புதிதாக ஒரு 10 விமானத்தை சேர்த்திருக்கிறார்கள். அதற்கான அறிவிப்பை இன்று பிரான்ஸ் அரசாங்கம் வெளியிட்டிருக்கிறது. 4 வருடங்களா எங்களுக்கு இப்போதைக்கு இந்த விமானம்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லி இந்த ரஃபேல் விமானத்துக்கான அந்த ஆர்டரை பாஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. இப்போ அதை ரிவ்யூ பண்ணியிருக்காங்க. ஜப்பான் மற்றும் இந்தியா வீர் கார்டியன், நம்ம இந்த வீர் கார்டியனை பற்றி தமிழ் பட்சத்தில் பெரிய ஒரு காணொலி பதிவு பண்ணியிருக்கோம். ஸோ ஜனவரி 16ஆம் தேதியிலிருந்து 26ஆம் தேதி வரை இந்த வீர் கார்டியன் நடக்க போகிறது. அதற்காக இந்தியாவினுடைய ஃபைட்டர் ஜெட் ஜப்பானுக்கு சென்றிருக்கிறது. ஜப்பானில் இருக்கக்கூடிய ஃபைட்டர் ஜெட்டும் இணைந்து இந்தியாவினுடைய விமானப்படையை சார்ந்த ஃபைட்டிங் விமானங்கள் இரண்டுமே சேர்ந்து என்ன செய்ய போகிறாங்க, ஒரு ராணுவ ட்ரில்லில் ஈடுபட போகிறாங்க. இந்த மாதிரியான விமானப்படையினுடைய ஒரு ட்ரில் நடத்துவது, ஜப்பான் மற்றும் இந்தியா சேர்ந்து நடத்துவது இதுதான் முதல் முறை. இந்தியாவினுடைய ஆர்மி சீஃப் என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க, இந்தியா சீனாவினுடைய பார்டர் அப்படிங்கிறது ஒரு அன்பிரடிக்டபிளாக தான் இருக்குது, எதுவுமே செய்ய முடியல, எதுவுமே சொல்ல முடியல, அப்படி தான் ஒரு நிலைமை இருக்குது. ஸோ ஈஸியாக இதை நம்ம கடந்து செல்ல முடியாது. ஆனால் நம்முடைய ராணுவ வீரர்கள் எதற்கும் தயாராக இருக்கிறார்கள், நம்முடைய ராணுவமும் எதற்கும் தயாராக இருக்கிறது, மக்கள் பேனிக்காக வேண்டாம் அப்படின்னு சொல்கிற ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்கிறார். யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் COP28 கிளைமேட் டாக்குக்காக, அங்கே COP28 கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, COP26 முடிஞ்சு COP27 அடுத்தா COP28. இந்த COP28க்காக யாரை நியமித்திருக்கிறார்கள் தலைவர் அப்படின்னு பார்த்தா, யுனைடெட் அரப் எமிரேட்ஸினுடைய ஆயில் கம்பெனி இருக்கும்ல, அதில் மிக முக்கியமான ஒரு நபர் தான் COP28 தலைவராக இருக்க போகிறார். ஒரு பக்கம் ஆயில், ஃபாசில் ஃபியூவல், இன்னொரு பக்கம் அதை எதிர்த்து இருக்கக்கூடிய கிளைமேட் சேஞ்ச், இதற்கான தலைவர் இவர் அப்படின்னு சொல்லும்போது எப்படி பேச்சுவார்த்தை நடக்க போகிறது, இரண்டு பேருக்குமே ஒரு பேலன்ஸ் பண்ற மாதிரி இவர் பேசுவாரா அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் எகிரி இருக்கிறது. பாகிஸ்தான்ல ஒரு சாதாரண ஒரு கோதுமை மூட்டை ஒரு 25 கிலோவுக்கு 3 பேர் சண்டை போட்ட வீடியோலாம் இப்போ ரொம்ப பெரிய வைரலா பரவிட்டு இருக்கு. அங்க ஒரு 9 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கான உதவித்தொகை நாங்கள் ஃப்ளட் ரிலீஃபாக கொடுக்குறோம்ப்பா அப்படின்னு சொல்லி நிறைய நாடுகள் சொல்லியிருந்தாங்க. பிளஸ் ஐநா சபை போன்ற நாடுகளும் அதுக்கான ஒரு உதவியை செய்திருந்தார்கள். எகைன் அங்கே இருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டர் கேட்டிருக்காரு, இங்கே பல பிரச்சனைகள் இருக்குது, உலக நாடுகள் சீக்கிரமாக எங்களுக்கு உதவிகளை செய்ய வேண்டும். சவுதி அரேபியா அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை இன்னும் அதிகரிக்கணும், யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் போன்ற நாடுகள் உதவிகளை செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை கொடுத்திருக்கிறார். நகர்னோ கராபக் பிரச்சனையில் அர்மேனியா அசர்பைஜான் இடையே ஒரு நல்ல புரிதல் ஏற்படாமல் இருப்பதற்கு காரணம் அர்மேனியா தான் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை இன்னைக்கு ரஷ்யா கொடுத்திருக்காங்க. பொதுவாக அர்மேனியாவுக்கு யார் ரொம்ப உறுதியாக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தா ரஷ்யா தான். ஆனால் இன்னைக்கு அர்மேனியாவுக்கு எதிராகவே ரஷ்யா ஒரு பெரிய ஸ்டாண்டை எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு முன்னாடியே அர்மேனியா ரஷ்யாவுக்கு எதிரான ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருந்தாங்க. என்ன அப்படின்னு பார்த்தா, சோவியத் யூனியன் ரஷ்யா காலத்தின் போது ஒன்றாக இருந்த நாடுகள் ஒரு கூட்டமைப்பை ஏற்பாடு செஞ்சிருந்தாங்க. அந்த கூட்டமைப்பு சார்பாக வருடம் என்ன செய்வாங்கன்னா ஒரு ராணுவ ட்ரில் அப்படிங்கிறத நடத்துவாங்க. அந்த ராணுவ ட்ரில்ல நாங்கள் பங்கெடுக்க மாட்டோம் அப்படிங்கிற அறிவிப்பை யார் கொடுத்திருந்தாங்க, அர்மேனியா கொடுத்திருந்தாங்க. அதனாலேயோ என்னவோ இப்போ அர்மேனியாவை வம்பிழிக்கிறது ரஷ்யா. புட்டின் அவர்கள் மிலிட்டரி கமாண்ட்ஸ் எல்லாத்தையுமே ரீஷஃபிள் பண்ணியிருக்காரு. சீக்கிரமா இந்த ரீஷஃபிள் காரணமாக மிகப்பெரிய ஒரு தாக்குதலை ரஷ்யா நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. போல்சர்னோ மற்றும் அவங்களுடைய குடும்பம் இத்தாலிக்கு தப்பித்திருக்கிறார்கள், இல்லாட்டி இத்தாலியில வந்திருப்பாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. ஆல்ரெடி போல்சர்னோ அவர்களுக்கு எதிரான ஒரு பெரிய போராட்டம் வெடித்தது. லுலா அவர்களுக்கு ஆதரவான ஒரு போராட்டமும் அதே நேரத்தில் போல்சர்னோ அவர்களுக்கு ஆதரவான படையும் அப்படிங்கிற மாதிரியான போராட்டம் இரண்டு திசைகளிலும் இருந்தே பெரிய ஒரு பிரச்சனையா மாறி இருந்துச்சு. ஸோ பிரேசில் இருந்து போல்சர்னோ அவர்கள் வெளியேறிவிட்டார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இன்று கேட்கப்பட்டிருக்கிறது. பிரிசனர் ஸ்வாப் அப்படிங்கிறத ரஷ்யா உக்ரைன் இன்னும் நடத்தல, சீக்கிரமா அது நடத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா லாஸ்ட் 2 டேஸ்க்கு முன்னாடி தான் ஒரு 100 பிரிசனர் ஸ்வாப் அப்படிங்கிறது 50 பேர் உக்ரைன்ல இருந்தும் 50 பேர் ரஷ்யால இருந்து பிரிசனர் ஸ்வாப் செய்யப்பட்டார்கள் என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது. துபாயில அங்க டாக்ஸி இருக்கும் பாத்தீங்களா, டாக்ஸிக்கான ஃபேர் அப்படிங்கிறது, வாடகை அப்படிங்கிறது ஒரு 10% குறைத்திருப்பதாக துபாய் அரசாங்கம் வெளியிட்டிருக்கிறது. ஐரோப்பாவினுடைய ரேர் எர்த் எலமெண்ட்ஸ்
ரொம்ப பெரிய அளவு பொக்கிஷம் இந்த ரேர் எர்த் எலமெண்ட் அப்படிங்கிறது. இது கூடுதலாக யார்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு பார்த்தா சீனாட்ட தான் இருக்குது. எல்லா நாடுகளுக்குமே இந்த ரேர் எர்த் எலமெண்ட்ஸ் அப்படிங்கிறது வேணும். மிசைல் டெக்னாலஜிலேருந்து நம்ம லேட்டஸ்ட்டாக எந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணாலும் அதுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ், ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் உருவாக்குறதுக்கு இந்த ரேர் எர்த் எலமெண்ட்ஸ் அப்படிங்கிறது வேணும். அதுக்கான ஒரு சுரங்கம் இப்போது ஸ்வீடனில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. சொல்லப்போனால் ஐரோப்பாவிலே இதுதான் பெரிய ஒரு ரேர் எர்த் எலமெண்டினுடைய ஒரு சுரங்கமாக மாறலாம் அப்படின்னும், இந்த ஒரு ரேர் எர்த் எலமெண்டினுடைய டெபாசிட் ஸ்வீடனில் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதால் ஐரோப்பாவுக்கு புது வெளிச்சம் வந்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. துருக்கியினுடைய எர்டகன் அவர்கள் 2023 ஃபுல் ஆஃப் குட் நியூஸ் மட்டும்தான்டா, பேட் நியூஸே கிடையாதுடா அப்படிங்கிற அறிவிப்பை கொடுத்திருக்கிறார். பரவாயில்ல, ஒரு பாசிட்டிவான செய்தி. எல்லாருக்குமே குட்டா இருந்தா எனக்கும் குட்டு தான். குவாய் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன், சைனீஸ் அப்ளிகேஷன் தான். இந்த குவாய் அப்படிங்கிற அப்ளிகேஷன் தான் பிரேசிலில் நடந்த பெரிய ஒரு போராட்டத்துக்கு காரணமாக இருந்திருக்கு. இந்த குவாய் அப்படிங்கிற அப்ளிகேஷன் வழியாக தான் பலவிதமான தகவல்கள் இந்த ப்ரொட்டஸ்டர்ஸ்க்கு கிடைச்சிருக்கு அப்படின்னும், இது தூண்டப்பட்ட ஒரு கலவரமாக இருக்கலாம் அப்படிங்கிறத பிரேசில் அரசாங்கம் வெளியிட்டிருக்கிறார்கள். ஆஸ்திரேலியா மற்றும் ஆப்கானிஸ்தான் இடையே ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடத்துற மாதிரி இருந்துச்சுங்க. ஆனால் திடீர்னு பார்த்தா ஆப்கானிஸ்தான் தாலிபான்கள் என்ன செஞ்சிட்டாங்கன்னா, இல்லை அங்கே பெண்கள் யாருமே வேலைக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்கல்ல, என்ஜிஓக்கள் யாரும் பெண்களை வேலைக்கு வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால இந்த கிரிக்கெட் மேட்ச் அப்படிங்கிறது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. சீனால கொரோனா வைரஸினுடைய தாக்குதல் ரொம்ப கூடுதலாக இருக்கு அப்படின்னும், நிறைய நபர்கள் இறந்து இருக்கிறார்கள். அப்படி இறந்த நபர்களை புதைப்பதற்காக பல இடங்களும் தோண்டப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற செய்தியை சேட்டலைட் இமேஜ் வழியா இப்போ நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. கடைசி அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அமெரிக்காவினுடைய ஜெட் விமானங்களை நிறுத்துவதற்காக ஜப்பானில் புதிய ஒரு இராணுவ தளம் அப்படிங்கிறது அமைக்கப்படுகிறது. அதனுடைய வேலை சீக்கிரமாக நடைபெற்று ஆல்ரெடி ஜப்பானில் இருக்கக்கூடிய இராணுவ பேஸ், அமெரிக்காவினுடைய இராணுவ பேஸில் இருக்கக்கூடிய விமானங்களை புது ரக விமானங்களாக ரீப்ளேஸ் பண்ணிட்டு ஃபைட்டர் ஜெட் விமானங்களும் இப்போது புதிதாக உருவாக்கப்படும் விமான தளத்தில் வைக்கப்படும் அப்படிங்கிற அறிவிப்பையும் வெளியிட்டிருக்கிறார்கள். ஸோ ஓவராலாக இந்த செய்திகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள், ஏன்னா உங்களுடைய கருத்துக்கள் தான் என்னுடைய பூஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. லைக் போடையும் மறந்துடாதீங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.